அமாவாசை திதி என்பது ரொம்ப முக்கியமான திதி. அந்த நாளிலே என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அமாவாசை அன்று சந்திரனுடைய ஒளிக்கற்றைகள் ஆவிகளுக்கு கிடைக்காது. அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். அப்போது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கின்றார்களா என்று பார்க்கும். வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம். அதேபோல் பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கு அன்று அன்னம் அளிக்க வேண்டும். அன்னம் அளிப்பதெல்லாம் ஒரு பக்கம் என்றாலும் தர்ப்பணத்தை நிச்சயமாக செய்ய வேண்டும். அமாவாசை தர்ப்பணத்தை செய்யாமல் நாம் மற்ற எந்த நல்ல விஷயத்தை செய்தாலும் அது பலனளிக்காது. ஆகவே அதனை தயவுசெய்து நினைவிலே வைத்து கொள்ளுங்கள். ஒரு சில பேர் சொல்வார்கள், இன்று என்னுடைய தந்தையாருடைய நினைவு தினம், ஆகவே நான் ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் அளித்தேன், முதியோர் இல்லத்துக்கு அன்னதானம் அளித்தேன் என்று சொல்வார்கள். சரி ஐயா, உங்கள் தந்தைக்கான திதியை நீங்கள் செய்தீர்களா என்று கேட்டால் அதை நான் செய்யவில்லை என்பார். அப்படி செய்யாமல் இப்படி எத்தனை அன்னதானங்கள் செய்தாலும் அவை பிரயோஜனம் இல்லை. ஆகவே தயவு செய்து இதனை மனதிலே நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அமாவாசை என்று அமாவாசை தர்ப்பணம் செய்யாமல் நாம் வேறு எந்த நல்ல காரியம் செய்தாலும் அவை பலன் அளிக்காது. அதேபோல் அமாவாசை என்று எண்ணெய் தடவி கொள்ளக்கூடாது. புண்ணிய தலங்களிலே கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம். அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலிலே எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். அதனால் வீட்டிலே இருக்கின்ற தோஷங்கள் எல்லாம் நீங்கும். உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளிலே அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும். அதனால் அமாவாசை என்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ நாம் தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசையிலே அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை, ஆடி, புரட்டாசி ஆகிய 3 இந்த மாதத்திலே வருகின்ற அமாவாசைகளிலே அன்னதானம் செய்யலாம். அவை மிகுந்த புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும். புரட்டாசி அமாவாசையிலே அன்னதானம் செய்தால் 12 ஆண்டுகளாக அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷங்கள் நீங்கும். அதேபோல் சுபகாரியங்களை ஆடி மாதத்திலே செய்யாமல் தள்ளி போட சொல்லியிருக்கின்றார்கள். அதனுடைய காரணம் என்ன என்று பார்ப்போம். சனிக்கிழமையிலே வரும் பிரதோஷங்கள் சிறப்புகள் வாய்ந்தது. ஆகவே இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை போன்ற புண்ணிய அமாவாசைகளிலே நாம் இதுவரை தர்ப்பணம் செய்யாமல் இருந்தால் அந்த தர்ப்பணங்களை அன்று துவங்கலாம். துவங்கி மாதம் விடாமல் தர்ப்பணங்களை செய்ய வேண்டும். மாத தர்ப்பணம் எவன் ஒருவன் விடாமல் செய்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக ஜாதக தோஷங்கள் நீங்கும். அவனுடைய இல்லத்திலே அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரும். எதிர்மறை சக்திகள், அதாவது ஏவல், பில்லி, சூன்யம் என்றெல்லாம் சொல்கின்றார்களே, இவையெல்லாம் அந்த ஜாதகரை ஒன்றும் செய்யாது. காரணம், நம்முடைய முன்னோர்களுடைய அருள் இருந்தால்தான் நமக்கு இறையருள் என்பது கிடைக்கும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, தர்ப்பணங்களை இவற்றையெல்லாம் நாம் முறையாக செய்யாமல் எவ்வளவுதான் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்தாலும் அவை நமக்கு பலன் அளிக்காது. ஆகவே இந்த அமாவாசை தினங்களிலே செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை எல்லாம் சரியாக செய்து இறையருளை பெறுவோம். நம்முடைய முன்னோர்களுடைய அருளை பெறுவோம். எல்லோரும் நன்றாக சுபமாக வாழ்வோம். லக்ஷ்மி கடாட்சத்துடன் வாழ வேண்டும் என்றால் நமக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் முதலிலே கிடைக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் சேரும். பித்ருக்களுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டு நம்மால் இறைவனுடைய அருளை பெற முடியாது. ஆகவேதான் இதனை அழுத்தி சொல்கின்றேன், பலமுறை சொல்கின்றேன். முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அமாவாசை தர்ப்பணத்தை, அவர்களுக்கான வருட திதியை, மாத தர்ப்பணங்களை இவற்றை சரியாக செய்ய வேண்டும். இவற்றை சரியாக செய்தால்தான் நமக்கு இறையருள் பூரணமாக சித்திக்கும். எனவே இனிவரும் காலங்களிலே இவற்றை முழுமையாக சரியாக செய்து
பித்ருக்களுடைய அருளை பெறுவோம். வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.